தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நடத்தும் மஹல்லா ஜமாத் ஒருங்கிணைப்பு மாநில மாநாடு இன்று மாலை 4 மணிக்கு கும்பகோணத்தில். ஜனநாயகன் படத்திற்கான அந்த சென்சார் போர்டு முடிவை ரத்து செய்து உத்தரவு பிறப்பிக்க முடியாது என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கக்கூடிய முக்கிய செய்தியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். விவரங்களோட செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். சுரேஷ், தொடர்ந்து உயர்நீதிமன்றம் தரப்புல இந்த ஜனநாயகன் படத்துக்கான இந்த விசாரணையில என்ன சொல்லியிருக்காங்க, விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். ஜனநாயகன் படத்துக்கு தணிக்கை சான்று உடனடியாக வழங்க வேண்டும் என்று தனி நீதிபதி ஆஷா கடந்த 9ஆம் தேதி உத்தரவு பிறப்பித்தார். இந்த உத்தரவை எதிர்த்து சென்சார் போர்டு தரப்புல மேல்முறையீடு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மேல்முறையீட்டு வழக்கு தலைமை நீதிபதி MM ஸ்ரீவஸ்தவா மற்றும் நீதிபதி அருள்முருகன் அடங்கிய அமர்வு கடந்த 20ஆம் தேதி விசாரித்து தீர்ப்பை தெரிவிக்காமல் தள்ளி வைத்திருந்தார்கள். நேற்றைக்கு இந்த வழக்குல நீதிபதிகள் தீர்ப்பளித்திருந்தார்கள். அந்த தீர்ப்புல இந்த சென்சார் போர்டினுடைய முடிவு, அதாவது இந்த படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்புவது என்ற முடிவை ரத்து செய்து தனி நீதிபதி பிறப்பித்த அந்த உத்தரவை ரத்து செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருந்தார்கள். மேலும் இந்த வழக்கை மீண்டும் தனி நீதிபதிக்கு அனுப்பவும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருந்தார்கள். தற்போது இந்த வழக்கினுடைய அந்த தீர்ப்பின் விவரம் தற்போது வெளியாகி இருக்கிறது. அந்த உத்தரவுல நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்நிய சக்திகள் நாட்டில் மத பிரச்சனையை உருவாக்கும் வகையிலும் மத நல்லிணக்கத்துக்கு ஊறு விளைவிக்கும் வகையிலும் ராணுவம் சம்பந்தப்பட்ட காட்சிகளும் வசனங்களும் இடம்பெற்றுள்ளதாக அந்த புகாரின் அடிப்படையில் தான் இந்த படம் மறு ஆய்வுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த புகாரில் கூறப்பட்டுள்ள அந்த அம்சங்கள் தீவிரமானவை. அதனால் இந்த படத்தை திரையிடுவதற்கு அனுமதிக்கக்கூடிய முன்பு இந்த புகார் தொடர்பாக தீவிரமாக ஆராய வேண்டும் என்ற காரணத்தினால்தான் இந்த படம் மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்று நீதிபதிகள் தங்கள் தீர்ப்பில் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் சென்சார் போர்டு பதில் மனு தாக்கல் செய்வதற்கு அவகாசம் வழங்காமல் தனி நீதிபதி சென்சார் போர்டு முடிவை ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்தது என்பது தவறானது என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்புவது குறித்த அந்த முடிவு என்பது ஏற்கனவே பட தயாரிப்பு நிறுவனத்துக்கு தெரிவிக்கப்பட்ட போதிலும் அந்த முடிவுக்கு எதிராக எந்த ஒரு கோரிக்கையும் வைக்காமல் படத்துக்கு சான்று வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து பட நிறுவனம் தாக்கல் செய்த இந்த வழக்கு விசாரணைக்கு உகந்தது அல்ல என்றும் நீதிபதிகள் தங்கள் தீர்ப்பில் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். கோரிக்கையே வைக்காத நிலையில சென்சார் போர்டுடைய முடிவை ரத்து செய்து பிறப்பித்த அந்த தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவு உத்தரவு பிறப்பித்திருக்க கூடாது, பிறப்பிக்க முடியாது, அந்த உத்தரவு ரத்து செய்யப்படுகிறது என்றும் நீதிபதிகள் தங்கள் தீர்ப்பில் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நடத்தும் மஹல்லா ஜமாத் ஒருங்கிணைப்பு மாநில மாநாடு இன்று மாலை 4 மணிக்கு கும்பகோணத்தில்.